நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வாழைக்காய் வறுவல். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிழங்கு அதையும் இதே மாதிரி நான் சீவி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் கலருக்காக. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கரம் மசாலா தூள், அது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். இப்போ வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி இந்த மசாலால நல்லா இந்த மாதிரி புரட்டி விடுங்க. நம்ம மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 1/2 மணி நேரத்துக்கு இப்போ ஒரு தோசைக்கல் காய வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒவ்வொரு வாழைக்காயை நம்ம சேர்த்துடலாம். நம்ம வாழைக்காய் வந்து சுடுதண்ணியில போடாம தான் அப்படியே தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்க போறோம். அதனால நீங்க மூடி போட்டு கரெக்டா உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்லயே வச்சு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்நாக்ஸா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விடுங்க. இது நல்லா வெந்து வந்துடும். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு